நிலங்கள் 5 வகைப்படும் என்று தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டி ஏற்கனவே இந்த மகாபாரத தொடரில் குறிப்பிட்டிருந்தேன். ஒவ்வொரு வகையான நிலமும் அதனதன் கிராமங்களையும் நகரங்களையும் வெவ்வேறு தனித்துவமான பெயர்களால் அழைத்தன. எனவே ஊர்களின் பெயர்களை கேட்டவுடனேயே அவை எந்த நிலத்தைச் சேர்ந்தவை என்பதை கணித்துவிட முடியும். இந்த விடயத்தை கச்சிதமானதாக செய்ய முல்லை நில ஊர்களை மட்டுமே இங்கு அலசுவோம். காடும் காடு சார்ந்த பகுதிகளையும் முல்லை என்று காட்டில் மனம் வீசி மலர்ந்திருக்கும் முல்லையை கொண்டு அழைத்தனர் நமது முன்னோர்கள். இங்கே கால்நடை மேய்த்தலே முதன்மையான தொழில். முல்லை நிலத்தில் 3 வகையான வாழ்விடங்கள் உண்டு. மிகச்சிறிய வல்லாடு மேய்ப்பவர்களின் ஊர்கள் குப்பம் என்றே அழைக்கப்பட்டன. ஆடுகள் போடும் புழுக்கைகள் நிறைந்த ஊராகையால் இவை குப்பை என்ற பொருளில் குப்பம் என்று அழைக்கப்பட்டன. நெய்தல் நிலத்திலும் மீன் கழிவுகள் குப்பைகளாக கொட்டி கிடப்பதால் அத்தகைய சிற்றூர்களும் குப்பம் என்றே அழைக்கப்பட்டன. பட்டி என்பது கால்நடை மேய்ப்பவர்கள் வாழும் பெரிய ஊர்கள். இரவு நேரங்களில் கால்நடைகளை பட்டிகளில் அடைத்து வைப்பதால் இத்தகைய பெரிய வாழ்விடங்களுக்கு பட்டி என்று பெயர். மாடுகளை அடைக்கும் பட்டியிலிருந்தே இந்த ஊர்களுக்கு பட்டி என்ற பெயர் வந்தது. பட்டி என்றால் வட்டமாக உள்ள அடைப்பு என்று பொருள். இது வட்டி என்ற சொல்லின் திரிபாகும். பாடி என்பது மேய்ச்சல் சமூகத்தின் மிகப்பெரிய ஊராகும். பாடி என்பது வாடி என்ற சொல்லின் திரிபாகும். வாடி என்பது வாடி கிடக்கும் இடம் என்று பொருள். பாடி என்பது பெருநகரமாதலால் பெரும்பாலும் பசுக்களை அடிக்கடி மேய்ச்சலுக்கு எடுத்துச் செல்வது வழமையாக இராது. பசு தொழுவங்களிலேயே அவற்றுக்கு தீவனம் கொடுக்கப்படுவதால் பசுக்கள் தொழுவங்களிலேயே வாடி கிடப்பதால் அத்தகைய பெருநகரங்களுக்கு வாடி என்று பெயர் வந்து பாடியாக தெரிந்தது. போரில்லா காலங்களில் போர் வீரர்கள் வாடி கிடக்கும் இடங்களுக்கும் பாடி என்றே பெயர். பாடி என்பதின் இணைச்சொல் ஆங்கிலத்தில் கண்டோன்மெண்ட் என்பதாகும். ஆக 3 விதமான முல்லை நில ஊர்களின் பெயர் காரணத்தை விளக்கிவிட்டோம். எனவே குப்பம், பட்டி, பாடி போன்ற ஊர்கள் குறுக்கிட்டால் நாம் இருக்கும் இடம் முல்லை நிலம் என்று அறிய முடியும்.